வணக்கம். இது அண்ணாமலை பொற்றாமரைக்குளம் பிரசுரம், டாலஸ், டெக்சஸ். திருக்குறள் அதிகார உரை புத்தகத்துல இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நீத்தார் பெருமை. முதல்ல நம்ம கடவுள் வாழ்த்து பார்த்தோம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது அவருக்கு டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, எல்லாரையும் கடவுளுக்கு பிடிக்கும். அன்பு தான், அன்பே சிவம். அடுத்தது வான் சிறப்பு. வான் சிறப்பு என்ன பார்த்தோம்? வானத்திலிருந்து உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாட்டு அப்படின்னு நம்மளை காப்பாத்தி செங்கோன்மையை காத்து கொடுங்கோன்மை இருந்தா அந்த இடத்துல வறட்சி உருவாக்கி கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் மழை அப்படின்னு நாட்டுல அரண் வளர்த்து செங்கோன்மையை காப்பாத்துறது வானம். அதுக்கு அடுத்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்து அருளக்கூடிய நீத்தார் அப்படிங்கிறவங்க யாரு? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு எல்லார் உள்ள தாமரையிலையும் இருக்காரு கடவுள். இதையே அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. கடவுள் அறம் வாழ்றதுக்காக அந்தணன் கடவுளை குறிக்கிறோம். அதே மாதிரி இவங்க அந்தணன் என்பவன் அறவோன். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, துறவு பூண்டார்கள் இல்லையா, அது அவங்க தனி, நீத்தார் தனி. அதாவது துறவு பூண்டவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு பற்றற்றான் பற்றினை, நான் கடவுள் பற்ற புடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இல்லறத்துல இருந்து துறந்து பற்றுகளை விட்டு போறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க நீத்தார் கிடையாது. நீத்தார் அப்படிங்கிறவங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், இவங்கெல்லாம் தான் நீத்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா லைக் நம்ம வள்ளுவர், அவரும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அரவிந்தர் கூட சொல்லியிருக்காரு. நம்ம அருளுங்கிறது அவங்க வாழ்க்கையை செழுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க அறியாமை போக்குனாலும் அதுவும் ஒரு அருள் தான். அப்படித்தான் வள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, திருக்குறள் அப்படின்னு ஒரு மறைமொழியை எழுதி நமக்கு அருளிட்டு போயிருக்காரு. சோ இந்த மாதிரி நீத்தார் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து, அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவார். அவங்க கரை சேர்ந்துடுறாங்க கடவுளை சேர்றதுக்கு. இவங்க நீத்தார். இவங்க என்ன சொல்றாங்க? அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். எந்த ஒரு உயிருக்கும் அருளக்கூடிய கெப்பாசிட்டிய இந்த உலகத்திலேயே கொண்டவர்கள் அந்தனர். இங்கேயே வாழ்ந்து கடவுளுக்கு இணையா வாழ்றாங்க. நம்மளை அருள்றதுக்காக அந்த உயிருக்கும் அருளக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டு இங்க வாழ்றாங்க. இவங்க நீத்தார், நம்மளுக்கு அருளக்கூடியவர்கள். அது எப்படி நம்மளோட வாழ்ந்து, அப்ப அவங்க எதை நீத்தாங்க? இப்ப பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர நெறி நின்றார் நீடு வாழ்வார் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த தன் ஐம்பொறிகள்ல சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த ஐம்பொறிகளின் வகை தெரிந்து அவற்றை அவசியங்களை நீக்கிறாங்க. அவற்றின் தேவைகளையோ அவர் தேவைகளின் அடிப்படையில செயலாற்றுவதையோ எல்லாத்தையும் நீக்கி கொண்ட பற்றுகளை நீக்கிறாங்க. அவங்க தன்னையே ஆட்கொள்றாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி ஐம்பொறிகளை அவற்றின் தன்மை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூன்றோ பெருமை வீரங்கிற்று உலகு அப்படின்னு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு. இந்த நீத்தாரை நாம எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அதுக்கும் வள்ளுவர் சொல்றார், செயற்கரிய செய்வோர் பெரிய, சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது செயற்கரிய செய்வார்கள் இந்த பெரியர்கள், அருளக்கூடியது. இதே ஒரு காமெடியா சொல்லுவாங்க. என்னன்னா, யாரும் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்வாங்க. அதாவது இவங்களுக்கு இருக்கு, நீத்தாருக்கு ஒரு பற்று இருக்கு. என்ன பற்றுனா, அருளணும், இந்த உயிர்கள் எல்லாம் மேன்மை அடையணும் அப்படிங்கிற என்னென்ன அருளணும், அவற்றின் பிறவி மேன்மையை கருத்தில் கொண்டு, அதாவது செம்பொருள், அதாவது உனக்கு பிறப்பென்னும் பேதமை நீங்கி. அது என்ன பிறப்பென்னும் பேதமை நீங்கி அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தாய் தந்தையர்கள் இருக்காங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த பிறவியில நான் என் தாய் சிறந்ததோ கோயிலும் இல்லைன்னா, அப்போ போன பிறவில இருந்த தாய் என்ன, அந்த கோயில் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? ஸோ எல்லா பிறவிகளிலையும் நமக்கு தாயா, தந்தையா, சகோதரர்களா, எல்லா உயிர்களும், அத்தனை உயிர்களும் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா. இவை எல்லாத்தின் பிறவி மேன்மையும் நம்ம அன்பு செலுத்தி இவற்றை எல்லாம் நம்மளையும் சேர்த்து அருளக்கூடியவர்கள் நீத்தார் கெப்பாசிட்டியும். அதுவும் என்ன அருள்றாங்க? நல்லா வரணும், உனக்கு வேலை கிடைக்கணும், உனக்கு இந்த பணம் நல்லா வரணும், நான் வீடு கட்டித்தரேன், இன்னொரு வீடு நீ வாங்கணும் அப்படின்னு அருள்றது இல்லை. என்னன்னு அருள்றாங்க? உன் பிறப்பு உனக்கு பயனாக இருக்கணும். இந்த பிறப்பு, அதாவது இந்த அடையாளம், இந்த அண்ணாமலைங்கிற அடையாளம் என்ன ஆத்மாக்கு பயனா இருக்கணும் அப்படின்ற செம்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவை நீ அடையணும் அப்படின்னு அருள்றாங்க. இது இப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதியிருக்காரு. நம்ம இப்பவும் எத்தனையோ சாமியார்கள், போலி சாமியார்கள் நம்ம பாக்குறோம். துறந்தவர்கள் நீத்தார், அந்த வித்தியாசம் தெரியும். அடுத்தது போலி சாமியாருக்கும் உண்மையா நீத்தார் அந்த வித்தியாசமும் தெரிஞ்சுக்கணும். நீங்க செயற்கரிய செய்கலாதார் போலி சாமியார். ஓகேயா?
2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாரு. ஆனா இன்னமும் நம்ம நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம பிறப்ப வீணடித்து கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து. அதை புரிஞ்சு அது கடைபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு துணிவு வேணும். அது அவ்வளவு எளிது கிடையாது. ஸோ இப்படி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச மறைமொழிகளை கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிண்டு வாரா நெறி. நமக்கு அந்த ஒழுக்க நெறியே வராது. இந்த அதிகாரத்துல முதல்ல நம்ம பார்த்த 2 குறள், அந்தனர் என்பவன் அறவும் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் செயற்கரிய செய்வோர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாகாதார். இது 2 அடிப்படை விளக்கம். அதுக்கப்புறம் 2 குறள் பரிந்துரைத்திருக்கிறார். என்னன்னா, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதுக்குன்னு ஒரு தனி துணிவே வேணும் நமக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரவிந்தர் பாண்டிச்சேரியில அவர் நீத்தார்னு எடுத்துக்கொண்டோம்னா அவரை கடைபிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணாங்க. அதுல பிரெஞ்சு நாட்டுல இருந்து வந்த மீரா அப்படிங்கிறவங்க ஒரு துணிவு கொண்டு கடைபிடித்திருக்காங்க. அதனால அவங்களுக்கும் அந்த நீத்தார் இயல்பு, நீத்தார் அருளக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருக்கு. சோ அது எல்லாருக்கும் கிடைச்சிருந்ததும் கிடையாது. அதை கடைபிடிக்கிறதுக்கு அது ஒரு தனி ஆற்றல் வரணும். சும்மா அவர் எழுதி கொடுத்தது நான் படிச்சுட்டேன், நான் இன்னொரு கிளாஸ் நடத்துறேன் அப்படின்னா அது இல்ல. அதே மாதிரிதான் இப்போ நான் நீத்தார் கிடையாது. இப்போ வள்ளுவர் எழுதி வச்ச மறைமொழியை நான் உங்களுக்கு எல்லாம் விளக்குறேன் இல்லையா, திருக்குறளோட அதிகார உரையா விளக்குறேன். நான் ஒரு டூல். ஐ எம் நாட் அ நீத்தார். வள்ளுவரோட ஆற்றல் நமக்கு கிடைக்காது. நமக்கு அது வேணும்னா அது ஒரு தனி துணிவு வேணும், அது ஒரு தனி பிறப்பே வேணும். ஆனா கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. ஸோ அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவங்க எழுதி வச்ச மறைமொழியை ஒழுங்கா படிக்கணும். 10 குறளையும் ஒரு அதிகாரத்தை விளக்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காரு. இதை உணர்ந்து படிக்கணும். இந்த மறைமொழியை படிக்க விட்டோம்னாலே அவங்க அருளை நம்மளுக்கு கிடைக்காம செஞ்சிடும். ஸோ சிறப்பிச்சிருக்காரு வள்ளுவர் ஒரு 5 குறள்ல இந்த அதிகாரத்துல நீத்தார் பெருமையை சிறப்பிச்சிருக்காரு. அதாவது உலகம் ஓடி போய் சேருமா, அதே மாதிரி இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகம் பூரா பேசுவாங்க. அப்படியே பரவும் அவங்களோட அருள். அப்படித்தான் ஆகுது. நம்ம பாக்குறோம் இல்லையா, இயேசுநாதரையும் ஒரு நீத்தாராவே எடுத்துக்கலாம். ஓகே, அவர் அன்பு காட்டியிருக்காரு, அருள் இருக்காரு எல்லாரையும். சோ அப்படி இருக்கையில அவரோட மறைமொழி அதெல்லாமே உலகம் பூரா போகுது. அதே மாதிரிதான் திருக்குறளும் உலகம் பூரா போகணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், தமிழர்கள் கடைபிடிக்கணும். இயேசுநாதர் சொன்னதை கிறிஸ்டியானிட்டியில இருக்கவங்க எல்லாம் கடைபிடிக்கிறாங்க, வாரம் படிச்சு கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் அது பரவுது. நம்ம கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், கரெக்டாக படிக்கணும். துறந்தார் பெருமை. ஸோ இப்படி வள்ளுவர் பெருமை பேசணும், புத்தர் பெருமை பேசணும், இயேசுநாதர் பெருமை பேசணும், ராமலிங்க அடிகளார் பெருமை பேசணும், ராமகிருஷ்ணர் பெருமை பேசணும், விவேகானந்தர் பெருமை பேசணும்னா துறந்தார் பெருமை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம அவங்கெல்லாம் பெரிய ஆளை கம்பேரிசன் பண்ணிட முடியுமா? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்தில் இறந்தார் எல்லாம் எண்ணிக்கொள்ளல். அதாவது அவங்க எவ்வளவு பெரியவங்க அப்படின்னா, நம்ம பிறந்து இறந்துகிட்டு இருக்கோம் பாருங்க, இத்தனை கவுண்டை பண்ண அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க பெரியவங்களாம். 7 பில்லியன் உசுருன்னு வச்சுப்போம். 7 பில்லியன் எத்தனை வாட்டி பிறக்குது? அத்தனை வாட்டி கவுண்ட் பண்ணால்தான் விவேகானந்தரோட திருவள்ளுவரோட பெருமை நிகராகும். எப்படி இந்த வலிமையை அடைகிறாங்க, அருளக்கூடிய சக்தியை அடைகிறாங்க அப்படின்னா, உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5 காப்பான். அந்த 5 பொறிகளை காத்து மறைமொழிகளை எழுதி வச்ச நீத்தார்கள் எப்படின்னா, வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அதாவது நம்ம தலைமுறைகள் எல்லாரோட பிறப்பும் மேன்மை அடைகிறதுக்கு இது ஒரு டெபாசிட் மாதிரி, ஒரு விதை மாதிரி. நான் ஒரு காப்பு வச்சுட்டு போறேன். இப்போ என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னா நான் அவனுக்கு அக்கௌண்ட்ல $1 மில்லியன் வச்சுட்டு போற மாதிரி, இவங்க எழுதி கொடுத்த மறைமொழிகளை நல்லா படிச்சுட்டு போனேன்னா நான் வரும் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. எல்லாம் வரும் தலைமுறை எல்லாரும் மேன்மை அடையணும், நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, அவங்க எல்லாம் மேன்மை, அவங்க பிறப்பெல்லாம் மேன்மை அடைகிறதுக்கு நான் விதைச்சு வச்ச ஒரு விதை. இது எப்பவுமே நம்ம கேட்கறது என்ன, இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா? வள்ளுவர் சாட்சின்னு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். 5 ஆற்றல் அகல் விசும்பின் கோமான் இந்திரனே சாலும் கரி. அதாவது எல்லாத்துக்கும் சாட்சி கேட்டீங்கன்னா நான் வள்ளுவரை சொல்லுவேன். இதுல வள்ளுவரே என்ன சொல்றாரு, அவர்கள் பெருமைக்கு யார் சாட்சி? அகல் விசும்பின் கோமான், அதாவது இந்திரன், வானோர் அரசன் இந்திரன் சாட்சி அப்படின்னு வள்ளுவரே சொல்றாரு. சோ இது ஃபுல்லா சிறப்பிச்ச நம்ம வரும் தலைமுறையினர் அனைவர்களுக்கும் அவங்க பிறப்பு மேன்மை அடைகிறதுக்கு, அதாவது இல்லறத்துலயோ அவங்க எழுதி வச்சது எல்லா உயிருக்கும், நம்ம படிக்கிறவங்க நம்ம இல்லறத்துல இருக்கோம். அதனால இல்லறத்துல நண்பர்கள், இனம், நம் உறவு எல்லாருக்குமே அவங்களோட பிறவி மேன்மை அடைகிறதுக்கு இது ஒரு விதை. ஓகே, சோ வள்ளுவர் இந்த அதிகாரத்துல நீத்தார் பெருமை அவங்களோட சக்தியை உணர்த்துறதுக்கு ஒரு எச்சரிப்பும் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இப்படி வள்ளுவர்
மறைமொழி எழுதி வச்சிருக்காரு, அதை கடைப்பிடிக்கிறோம். ராமகிருஷ்ணரை வந்து அவரை பற்றி எழுதி வச்சிருக்காங்க, அதை கடைப்பிடிக்கிறோம். விவேகானந்தர் தான் எழுதி வச்சிருக்காரு, கடைப்பிடிக்கிறோம். இயேசுநாதர் எழுதி வச்சிருக்காரு, கடைப்பிடிக்கிறோம். ஸோ இப்படி பலராக கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா. ஆனால் இதில் எப்போ வந்து ஒரு குழுவினர் போய் அடுத்த குழுவினரை நீ கடைப்பிடிக்கிறது தப்பு, இப்போ குரான் கடைப்பிடிக்கிறாங்க, நீங்கள் கடைப்பிடிக்கிறது தப்பு, நீங்கள் இதைத்தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து இல்லலுக்கு ஆளாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க அருள்றது மட்டும் இல்லை, காப்பாற்றுறதுக்கும் வராங்க. எப்படி குணமென்னும் குன்றேறி, அதாவது நான் ராமர் வந்து எதுக்கு கும்பிடணும்னு சொல்லுவேன். ராமர் வந்து கும்பிட்டோம், இப்போ முருகரை கும்பிட்டா தமிழ் அருள் கிடைக்கும். எதுக்கு தமிழ் அருள் வேணும்? அப்போ தானே இந்த திருக்குறள் மறைமொழியை நம்ம பெற முடியும். அந்த தமிழுக்கு நம்ம முருகரை கும்பிடுறோம். அதே மாதிரி குணமென்னும் குன்றேறி, இப்போ ராமரை கும்பிடணும்னா என்ன கிடைக்கும்? குணம் கிடைக்கும். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கணமேனும் காத்தல் அரிது. அதாவது ஒரு நொடி கூட அதை அதுக்கு எதிர்த்து நம்ம காப்பாற்றிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மற்ற கொள்கையை மற்றவங்க எழுதி வச்ச மறைமொழியை கடைப்பிடிக்கிறவங்கள நம்ம வந்து இன்னலுக்கு ஆளாக்கணும்னா அவங்களுக்கு அருள்றது மட்டும் இல்லை, அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா அதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு நொடி கூட முடியாது. இப்போ மழைக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வறட்சிலாம் உண்டாக்கி, மழை பெய்யாமல் வறட்சி உண்டாக்கி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா துணைகளையும் நீக்கி அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஆனால் இதுவே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அன்பு காட்டி அருளி மறைமொழிகள் திருக்குறளையோ அதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் அருளிட்டு போகிறவங்களோட கோபத்துக்கு ஆளானா ஒரு கணம் கூட நம்ம தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு வள்ளுவர் எச்சரித்து கொடுத்துருக்கார். தான் நீத்தார் பெருமை. நன்றி, வணக்கம்.